விருச்சிக ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணும்போது அந்த இடத்துல பலமிழந்த நிலையில் இருக்கின்றார் செவ்வாய் பகவான். அவருடைய பார்வை அவருடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பதிகின்றது. மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத தனவரவுகள் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பிரச்சனைகளை தேடியும் நீங்க போவீங்க. தயவு செய்து அதே மாதிரி ஏதாவது தொல்லைகள் பிரச்சனை வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கத்துல அந்த பக்கம் அந்த திசையை தலை வச்சு படுக்காதீங்க. ஓகேங்களா? அதை விட்டு நம்ம விலகி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நிம்மதியா இருக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. அவருடைய பார்வை உங்களுடைய ராசி மீது விழுகின்றது. மிக மிக சிறப்பு. எடுத்துக்கிட்ட எல்லா காரியத்திலையுமே ரொம்ப சிறப்பா அழகா செயல்படுவீங்க. அப்போ நற்காரியத்தை நோக்கி மட்டும் இந்த வாரத்துல போங்க. ஓகேங்களா? அது மாதிரி பண்ணீங்கன்னா எல்லாத்துலயுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த வாரத்துல ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்.